ஸ்ரீ ஹர்ஷா கோனுகண்டி டைரக்ஷன்ல ஸ்ரீ விஷ்ணு, பிரியதர்ஷி, ராகுல் ராமகிருஷ்ணாலாம் நடிச்சு இப்போ தேட்டர்ஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நடிட்டு இருக்க தெலுங்கு ஹாரர் காமெடி தான் ஓம் பீம் புஷ். நோ லாஜிக் ஒன்லி மேஜிக். பைரவபுரம்க்கு எந்த பிரச்சனாலும் சரி பண்ணிடுவோன்னு சயின்டிஸ்ட் கெட்டப்ல பேங்க் ப்ரோஸ் கேங் ஸ்ரீ விஷ்ணு, பிரியதர்ஷி, ராகுல் ராமகிருஷ்ணா வராங்க. யூஸ்வலா ஊரை ஏமாத்தி சந்தோஷமா இருக்க அவங்கள அங்க ஆல்ரெடி ஊரை ஏமாத்திட்டு இருந்த சாமியார்கள்லாம் பஞ்சாயத்து கூட்டி பேங்க் ப்ரோஸ் கேங்க சம்பங்கிங்கிற பேருக்கு மாளிகைக்குள்ள இருக்க புதையலை எடுக்க சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த ஓம் பீம் புஷ். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 27 minutes. நார்மலாக ஸ்டார்ட் ஆகி போக போக நிறைய ஹாரர் ஃபில் காமெடிஸோட ஸ்டோரியில் மூவ்மெண்ட் பெருசாக இல்லைனாலும் இன்டர்வெல் கிட்ட போர் அடிக்காம ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ல காமெடிஸோட டீசெண்டாகவே இருந்துச்சு. இன்டர்வெல்ல தான் அந்த மாளிகைக்குள்ளேயே போவாங்க. ஆக்சுவல் பிளாட்டே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் ஃப்ளாஷ்பேக் அப்புறம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கொஞ்சம் காமெடிஸ் மிஸ் ஆகி ட்ராகியாகவும் ட்ரையாகவும் ஃபீல் ஆச்சு. இப்படிதான் முடிப்பாங்கன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதை இன்னும் கொஞ்சம் இழுக்காம ஷார்ட்டா முடிச்சிருக்கலாம். ஸ்ரீ விஷ்ணு, பிரியதர்ஷி, ராகுல் ராமகிருஷ்ணா 3 பேருமே படம் ஃபுல்லாவே வராங்க. 3 பேருக்குமே ஸ்கோப் ஈக்குவலா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டா இருந்துச்சு. ஹீரோயின்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஸ்ட்லாம் ஸ்கோப் பெருசா இல்லைனாலும் பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்துச்சு. காமெடிஸ் பொறுத்த வரைக்கும் அங்கங்க சில மொக்க ஜோக்ஸும் இருந்துச்சு. இது அது இல்லைன்னு யோசிச்சு சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடிஸும் இருந்துச்சு. ஒரு சில ஹாரர் ஃபில் காமெடிஸும் அங்கங்க இருந்துச்சு. பேய் கூடவே ரொமான்ஸ் பண்ற சில காமெடிஸ்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆனா டெஃபினட்டா இது தியேட்டர் கிரௌடோட பார்த்தா ஒர்க் ஆகுற மாதிரி காமெடிஸ் தான். ஓடிடியில் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா டவுட் தான். ஹாரர்னு பார்த்தா புதுசா இந்த எலிமெண்ட்டும் இல்லைனாலும் தியேட்டர் எஃபெக்டோட பார்க்க ஒரு சிலது நல்லா இருந்துச்சு. அடல்ட் காமெடிஸும் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ஸ்ல இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பெருசா ஒர்க்கும் ஆகாது. யூத் ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. ஓவராலா பார்த்தா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரை அண்ட் ட்ராகியா இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆனா ஹாரர் காமெடி ஆடியன்ஸ் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் இந்த ஓம் பீம் புஷ்.